நிகழ்ச்சிகளையும் யூடியூப் சேனல் மூலமாக உலகமெங்கும் பார்த்து தன் எண்ணங்கள் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி மனதுக்குள்ளே பிரார்த்தனை செய்து கொடுக்கிற உலகவாழ் பக்தர்கள் அனைவருக்கும் உங்கள் அனைவருடைய எண்ணங்களும் நிறைவேறி எல்லா புண்ணியத்தையும் எல்லா நிம்மதிகளையும் நீங்கள் அடைய வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். மனிதன் வாழ்க்கை என்பது ஒரு ஜீரோ அப்படின்னு சொல்லுவாங்க, வேறு அறிஞர்களாக சொல்றாங்க. ஒரு பூஜ்ஜியம்தான் மனிதனுடைய வாழ்க்கை. ஆனால் பூஜ்ஜியத்துக்குள்ள இவ்வளோ பெரிய ராஜ்யமும் இவ்வளோ பெரிய ரகசியமும் நடக்கு அப்படி என்பதெல்லாம் சிந்திக்கும் பொழுது, அப்போ பூஜ்ஜியம்னு சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு யாருக்குமே தெரியலையா, அல்லது அவங்க சொன்னவங்க தெரியப்படுத்தலையா? பிறக்கிறதுக்கு முன்னால மனிதனுக்கு சொந்தம் கிடையாது. யார் சொந்தமாக இருந்தா கிடையாது. இறந்த பிறகும் சொந்தம் கிடையாது. யாரும் சொந்தம் இருக்காங்களா செத்த பிறகு? இல்லை. அதனால இந்த ரெண்டுமே கிடையாது, ரெண்டுமே பூஜ்ஜியம்தான். ஆனால் இடையில இருந்து பிறந்த பிறகும் முடிவுக்கு முன்பும் இந்த இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனித வாழ்க்கையின் ஒரு நாடகம் இருக்கே, இந்த நாடகத்தினுடைய தவிப்பு தான் மனிதனுடைய வாழ்க்கை. இது மாபெரும் ஒரு மாயை. இந்த உலக வாழ்வு ஒரு மாபெரும் மாயை. மனிதன் பிறந்தாச்சு, வாழணும். இந்த வாழ வேண்டும் என்பதற்காக மனிதன் கற்பனை கோள்கள் செஞ்சுக்கக்கூடிய கற்பனை தோட்டமும் விதவிதமான கற்பனைகள், எண்ணில்லாத சிந்தனைகள். அந்த சிந்தனையில் அவனுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று சொல்லி ஆரம்பித்து அது நிறைவேறாம தாகத்தோட தவித்து கொண்டிருக்கக்கூடியவன் தான் அந்த மனித கூட்டம். இருப்பதை வைத்து சிறப்புடன் வாழ வேண்டும் என்ற எண்ணம் மனிதனுக்கு இருந்தாலும் இருப்பது போதாதுங்கிற சூழ்நிலையை இன்னைக்கு இயற்கை நமக்கு கொடுத்துருக்கு. 4-3 நகைதான் நம்ம பிள்ளைக்கு இருக்கு, இதை வச்சு நம்ம வாழ்ந்தா போதும், பிள்ளைய கட்டி கொடுத்துடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் கெட்ட வர ஒரு 10 பவுன் நகை வேணும்னு சொல்லுவார். இந்த 10 பவுனை டார்கெட்டாக வச்சு இருந்துக்கிட்டே இருந்தால் அந்த பொம்பளை பிள்ளை வீட்டிலே தான் இருக்கும். அப்போ அவன் அடுத்த 6 பவுனுக்கு கடன் வாங்க வேண்டிய நிலைமையில போய் விடும். அப்போ இருப்பதை வைத்து சிறப்புடன் வாழலாம்ங்கிறது வெறும் தத்துவம் தான். ஆனால் இயலாமை என்பது இயற்கை நிலைமை, நாட்டின் நிலைமை. இந்த விஷயத்துக்காக மனிதன் ஒவ்வொரு முறையும் சிந்திக்கலாம், எப்படிலாமோ விதவிதமாக சிந்திப்பான். உழைக்கிறான், மனிதனுக்கு பணம் சேர மாட்டுக்கு, அது ஒரு தாகம். ஒருத்தனுக்கு உழைப்பே கிடைக்க மாட்டேங்க, உடம்புல வலிமை இருக்கு, என்னை யாரும் வேலைக்கு கூப்பிட மாட்டேங்காங்க அப்படின்னு ஒருத்தர் வேதனைப்படுறான். வேலைக்கு கூப்பிடுறாங்க, நல்ல வேலை வாங்குறாங்க, சரியான சம்பளத்தை கொடுக்க மாட்டேங்காங்க அப்படி சொல்லி இன்னொருத்தன் சொல்றான். இப்படி நீங்க பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்குமே விதவிதமான வேதனை, விதவிதமான சிந்தனை, விதவிதமான குழப்பம் எல்லாமே இருக்கு. இந்த எல்லாம் இருக்கு. இது அவனால நெறிப்படுத்த முடியுமா? முடியும் அப்படின்னு அறிஞர்கள் சொல்லுதாங்க. எத்தனையோ முயன்று பார்க்கிறான், ஆனா அவனுக்கு நடக்க மாட்டேங்குது. எவ்வளவோ முயன்று பார்க்கிறான் மனிதன், அவனுக்கு நடக்கலை. அப்போ முடியும்னு சொன்னது எப்படிப்பட்டது அப்படிங்கிறத பற்றி சிந்திக்கும் பொழுதுதான் ஏதோ ஒரு விதிங்கிற ஒரு சர்ப்ரேஷன் மனிதனை ஆட்டி படைக்கி, அந்த விதிங்கிற ஒரு சூழலுக்குள்ள இருந்து மனிதன் வெளியே வர முடியாம தவிக்கிறான். இந்த விதி ஏற்படுவதற்கு காரணமாக இருப்பது என்னங்கிறத ஆழ்ந்து பார்த்தா ஞானிகளுடைய வார்த்தையில் அது கர்மான்னு ஒரு பெயர் வந்துச்சு. அந்த கர்மாவை வெல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் அது வெல்ல முடியாது. அது வாழ்ந்து அனுபவிச்சு தான் ஆகணும். கர்மாவை கனவு கண்டு தீர்க்க முடியாது. இந்த கர்மா அப்படி என்பது ஆதியா அல்லது அந்தமா அல்லது இடைவெளியா, அது எப்படிப்பட்டது? இந்த கர்மாக்களை பற்றி பேசும் பொழுது அது ரொம்ப ஆர்வம். ஒரு சரீரமும் இன்னொரு சரீரமும் இணைந்தால்தான் பிறப்பு அப்படின்னு தான் ஆண் பெண்ணுங்கிற 2 பிறப்பை எல்லா உயிரினங்களுக்குமே இறைவன் வச்சான். எல்லா உயிரினங்களுக்குமே ஆண் பெண் என்ற பிரிவு இருக்கு. எறும்பின் தோலை உரித்து பார்த்தேன் ஞானம் வந்ததடா பாடல். எறும்புக்கு தோலை எப்படி உரிக்க முடியுமா? ஆனால் அவர் சொல்றார், எறும்பின் தோலை உரித்து பார்த்தேன் அதில் ஞானம் வந்ததடா. எப்படி வந்துச்சு?
நம்ம கண்ணுக்கு புலப்படாத ஒரு பொருள் எறும்பு, ஒரு உயிர். அதை போய் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மனிதனுக்கு என்னென்ன உறுப்பெல்லாம் இருக்கோ, கண்கள், காது, கைகள், கால்கள், விரல்கள், நகங்கள், தோல்கள், உணர்ச்சிகள், எல்லா உறுப்புகளும் அந்த உயிரினத்துக்கும் இருக்கு. மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கும்னு நினைச்சு மயக்கமா நான் இருந்தேன். ஆனா கண்ணுக்கு புலப்படாத எறும்புக்கும் ஈக்கும் கூட இருக்கு. இப்படி ஒவ்வொரு உறுப்புக்கும் இந்த உணர்வு தான், இந்த சக்தி தான் அப்படின்னு நிர்ணயம் பண்ணி இந்த ஜீவனை இந்த பூலோகத்துக்கு உருவாக்கி விட்டது யார்? இயற்கை தான் என்றால் இப்பொழுது இயற்கையில் அதுவெல்லாம் தோன்றாமல் இருக்கிறதே ஏன்? அப்படி என்ற ஒரு கேள்வி மனிதனுக்கு வரும். அப்ப எல்லா உயிரினங்களுக்கும் எல்லா உறுப்பு இருக்கு, எல்லா உணர்வு இருக்கு, எல்லா சக்தியும் இருக்கு. அறிவினுடைய தொடக்கத்துல மட்டும்தான் வித்தியாசம். அதனால்தான் அதை ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, நாலறிவு, ஐயறிவு, ஆறறிவு மனிதன், ஏழாம் அறிவு ஞானி அப்படின்னு நம்ம செய்தோம், பகுத்து கொண்டோம், அதை புரிந்து கொண்டோம். சரி, இந்த இந்த உயிரினங்களுக்கு தகுந்தாற் போல மாட்டுக்கு மாட்டுடைய குணம், புல்லையும் தலையும் சாப்பிடக்கூடிய அளவு தான் அதுக்கு பல்லும் வாய் அமைப்பும் நாக்கும். அதை போய் சாக்கடையை மேய சொன்னா மேயாது. ஆட்டுக்கும் அப்படித்தான். பன்றிக்கு மண், மலம், சாக்கடை, அதை கொண்டு புல்லை மேய சொன்னா மேயாது. கடவுள் எப்படி படைச்சிட்டாரு அந்த படைப்பை, அதுக்குரிய முக அமைப்பு, மூக்கு அமைப்பு, நாக்கு அமைப்பு, பல் அமைப்பு பூரா அதை மட்டும்தான் சாப்பிடணும் அப்படிங்கிற ஜென்ரேஷனாக அதை உருவாக்கிட்டார். இப்படி ஒவ்வொரு உயிர்களும் ஒவ்வொரு விதமாக பிறந்து அது ஜீனுக்கு தகுந்தாற் போல இந்த லோக வாழ்வை சமர்ப்பணம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒருத்தருக்கு ரிஷப லக்கணம், அதே நேரத்தில் ஒரு கன்றுக்குட்டிக்கு ரிஷப லக்கணம். ஒரு பசு கன்று போட்டுருச்சு, அந்த கன்றுக்குட்டிக்கு ரிஷப லக்கணம். ஒரு மனித குழந்தை பிறந்துச்சு, அந்த குழந்தைக்கு ரிஷப லக்கணம். இந்த மனித குழந்தை மாதிரி தான் இந்த கன்றுக்குட்டிக்கு குணம் இருக்குமான்னு கேட்டால் இருக்குமா? ஆனால் லக்கணம் ஒன்றா இருக்கு, நேரம் ஒன்றா இருக்கு, கிரகம் ஒன்றா இருக்கு, எல்லாமே ஒன்றா இருக்கு. ஏன் அப்படி இல்லை? அதனுடைய ஜீன் வேற, நம்முடைய ஜீன் வேற. அப்போ லக்கணமும் கிரகமும் ஒரே மாதிரி இருந்தாலும் அவன் ஜீனுக்கு தகுந்தாற் போல, பிறப்புக்கு தகுந்தாற் போல தான் மனிதன் இந்த லோகத்தில் வாழ்வான். அப்படிங்கிறது தான் நம்முடைய சிருஷ்டி ரகசியம். அதை நீங்கள் வேற உயிர்களை நம்ம சிருஷ்டித்து பார்க்கறத விட மனித உயிர்வுக்குள்ளேயே வரணும். ஒரு தாய்க்கு 5 பிள்ளை, ஒரு தாய்க்கு 5 பிள்ளை. தாய் தகப்பன் ஒழுக்கம் தவறாத நீதிமான்கள். நான் ஏன் ஒழுக்கம் தவறாத நீதிமான்கள் சொல்றோம்னா, ஒழுக்கத்தோடு இருக்கிறோம். ஒரு தந்தைக்கு ஒரு தாய்க்கு பிறந்த பிள்ளைகளுங்கிறத நிர்ணயம் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த இடத்துல நான் ஒழுக்கத்தை பற்றி சொல்லுறேன். ஒழுக்கம் தவறாத நீதிமான்கள் தாயும் தந்தை, அவங்களுக்கு 5 பிள்ளை பிறந்திருக்கு. இந்த 5 பிள்ளைகளுடைய குணமும் நடைமுறையும் 5 விதமா இருக்கு. அப்போ அது ஜீனுடைய டிஃபெக்டா அல்லது மரபணுக்கள் எதுவும் மாற்றம் இருந்துச்சா? என்ன காரணத்துக்காக இந்த மாற்றம் இருந்தது? அமைதியா இருங்க, யாருங்க. என்ன காரணத்துக்காக ஒரு தாய் வயிற்றில் பிறந்த இந்த பிள்ளைகள், இந்த 5 பேர்களும் வெவ்வேறு மனநிலைகளும் வெவ்வேறு நடைமுறைகளும் உடையவங்களா இருக்கிறாங்களே? ஆனா ஜீன் எடுத்து பார்த்தா ஒரே மாதிரி இருக்கு, மரபணுக்களும் ஒரே மாதிரி இருக்கு. ஆனா மனமும் நடைமுறை ஒழுக்கமும் மட்டும் வெவ்வேறு விதமா இருக்க. இதுக்கு என்ன காரணம்ங்கிறத விஞ்ஞானிகள் ஒரு பக்கம் ஆராய்ந்து பார்த்தாங்க. விஞ்ஞானிகளுடைய ஆராய்வு மனிதனியலுடைய ஆராய்ச்சி தான். அந்த ஆராய்ச்சியில் சில விஷயங்கள் அவங்களுக்கு கிடைத்தது. அந்த ஆய்வு எப்படிப்பட்டதாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு தந்தை என்ன மனநிலைகளோடு இருக்கும் பொழுது ஒரு குழந்தை கருவிலை ஜனனமாகச்சோ அந்த மனநிலைகளோடு தான் அந்த புள்ள பிறக்கு அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் ஒரு தியரிஸ், ஒரு கட்டுரையை கொடுத்தாங்க. அப்போ அதுக்கு எப்படி நீங்க சொல்றீங்கன்னு கேட்கும் பொழுது, முதல் பிள்ளை பரமா பிறந்துருச்சு, 2வது பிள்ளைக்கு இருக்கும் பொழுது அந்த பிள்ளையினுடைய ரத்தத்தை எடுத்து பார்த்தா கொஞ்சம் சுகர் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்து தந்தையாருடைய உடலை போய் ஆராய்ச்சி பண்ணும்பொழுது அவருக்கு சுகர் இருக்கு.
அப்போ உடனே அவர் அதுக்கு அதை வச்சுட்டு அவர் அந்த தியரிஸை எழுதுறாரு. தந்தையினுடைய மரபாணுல சுகர் இருக்கும்போது இந்த குழந்தை ஜனனமாகச்சு, இந்த குழந்தைக்கு அந்த சுகர் கொஞ்சம் இருக்கு. ஆனா முதல் குழந்தை பிறக்கும் பொழுது தந்தையாருடைய உடல்ல வந்து சுகர் இல்லை, பியூரா இருந்தாரு, அந்த பிள்ளை அப்படி பிறந்துருச்சு. ஆனா ரெண்டாவது பிள்ளைக்கு இப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத அவர் சொன்னார். இப்படி 5 பிள்ளைகளுக்குமே 5 விதமான நிலைகள்ல இருக்குங்கிறதுக்கு விஞ்ஞானிகள் இப்படி ஒரு கட்டுரையை நமக்கு வந்து அறிவுபூர்வமாக தந்தாங்க. ரொம்ப தெளிவாக சிந்திக்க வேண்டிய ஒரு ஸ்டேஜ் இது வந்து ரொம்ப அறிவுபூர்வமாக அவர் தந்தாங்க. உடலுக்கு வந்து மரபணுக்கள் மூலமா ரத்தத்தின் மூலமாக அந்த நோய் இருந்ததை அறிகுறியாக காட்டுச்சு. மிகவும் சரி. தந்தையார் தாய்க்கு வந்து காற்று வீக்கா இருந்துச்சு, அடுத்த பிள்ளை வந்து கொஞ்சம் காற்று வீக்கா பிறந்துருச்சு. அதுக்கு அடுத்த பிள்ளை வந்து தாயினுடைய எலும்பு வளர்ச்சி சரியில்லாத நேரத்தில் ஒரு குழந்தை ஜனனமாகச்சு. அடுத்து அந்த பிள்ளை பிறக்கும் பொழுது வைட்டமின் டி குறைவா பிறந்துருச்சு. இப்படி ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு சிட்டிசனுக்கு தாய் தகப்பனுடைய உடல்நிலையில் என்ன நிலை இருந்துச்சோ அந்த நிலைகளை தழுவியே இந்த குழந்தை பிறந்துருச்சு. ஆகையினால் என்ன மனநிலைகளோடு என்ன உடல்நிலைகளோடு தாயும் தந்தையின் வயிற்றில் குழந்தை கருவானதோ அதற்கு தகுந்தாற் போல இந்த பிள்ளைகள் இருக்கு. அதனால இந்த தியரிஸ் இது கரெக்டுன்னு சொல்லி விஞ்ஞானிகள் ஒரு பெருத்த ஒரு கட்டுரையை ஆய்வு கழகத்தில் வச்சு இதை வந்து நமக்கு நிர்ணயம் பண்ணி தந்துட்டாங்க. ஆனால் விஞ்ஞானிகள் வந்து அந்த பக்கத்தில் போகாம ரொம்ப அருமையாக போயிட்டாங்க. அவங்க உடலுக்கு நீங்க சொன்ன இயக்கம் எல்லாமே மிகவும் சரி, மிகவும் சரியானது. ஆனா ஒழுக்கம், வன்முறை, பொறுமை, தன்மை, ஆன்மீகம், ஞானம் இவைகளுக்கெல்லாம் போகும் பொழுது தாய்க்கு ஞானம் இல்லை, தகப்பனுக்கு ஞானம் இல்லை, பிறந்த பிள்ளை ஞானமா பிறந்துச்சு. இதுக்கு உங்க விஞ்ஞானம் என்ன சொல்லுது என்பது ஒரு கேள்வி. தாய்க்கு இசை தொடர்பு கிடையாது, தந்தையாருக்கு இசை தொடர்பு கிடையாது. பிறந்த பிள்ளை ஒரு இசையமைப்பாளராக தொழில் பார்க்க போயிடுது. இதற்கு உங்களுடைய விஞ்ஞானத்தில் எந்த ஆதாரங்களை வச்சிருக்கீங்க? தந்தையாருக்கு ஜோதிடம் தெரியாது, தகப்பனுக்கு ஜோதிடம் தெரியாது, தாய்க்கு கிரகம் தெரியாது. பிறந்த பிள்ளை ஒருத்தன் ஜோதிட வல்லுநராக மாறிட்டான். இப்படி இல்லாத ஒரு சில விசித்திரங்கள் எல்லாம் இந்த பூமியில ஒரே தாய்க்கு பிறந்த 5 பிள்ளைகளுக்கும் 5 கேரக்டரா மாறிடுத. இதுக்கு நீங்க என்ன தியரிஸ் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு ஆன்மீக உலகம் விஞ்ஞான உலகத்துல ஒரு கேள்வியை கேட்டுச்சு. ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு அற்புதமான கேள்வி. அதை பத்தி அவங்க ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு இன்னும் கட்டுரைகள் தரல. நம்ம அப்படி ஒரு தெளிவை தான் நம்ம எடுத்துக்கிடணும். ஆனா ஞானிகள் மட்டும் ரொம்ப அருமையாக சொன்னாங்க, இந்த உலகத்துல இந்த பிரபஞ்சத்துல நமக்கு அப்பாற்பட்ட பேர் ஈர்ப்பு சக்தின்னு ஒரு சக்தி இருக்கு. ஜீவகாந்தம், ஜீவகாந்தம், பரமகாந்தம். பரமகாந்தம் என்பது பேர் உலகம், ஆகாயத்தை பற்றி சொல்லக்கூடியது. இந்த பரமகாந்தத்தை இயக்கக்கூடிய ஒரு பேர் ஆற்றல்னு ஒன்று இருக்கு. அந்த ஆற்றலுக்கு கீழே தான் எல்லா ஆன்மாக்களும் உலாவிக்கிட்டு இருக்கு. அந்த ஆன்மாக்கள் காற்றிலும் நீரிலும் வண்ண மலர்களிலும் பசும்பொருட்கள் பசுமையாக நிறைந்த இடங்களிலும் காற்று அலைகளிலும் உலாவிக் கொண்டிருக்கிற பொழுது அது ஒவ்வொன்றும் இறை என்னும் ஒரு சக்தியால் இந்த ஆன்மா இன்னாருடைய வீட்டில் இந்த குழந்தையாக பிறந்து இந்த நிலையை அடைந்து இன்ன ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும் என்று நிர்ணயிக்கப்பட்ட ஆத்ம பதிவோடு ஒரு தாயின் கருவறையில் போய் அது வந்து உருவாகுது என்பதுதான் இதனுடைய தத்துவம், ஞானிகள் சொன்ன தத்துவம். அப்படி அதற்கு ஒரு அருமையான ஒரு ஞானி ஒரு பதில் சொன்னார். ஆணும் பெண்ணும் தனிமையாக இருக்கும் பொழுது இந்த ஆன்மா தாயினுடைய கருவறையில் போய் நுழைந்து ஒரு குழந்தையாக பிறக்க முடியுமா அப்படின்னு ஒரு விஞ்ஞானி ஒருத்தர் கேள்வி கேட்டார். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கேள்வி. அதற்கு ஆன்மீக உலகம் அருமையான ஒரு பதில் சொல்லிச்சு. தந்தையாருடைய ஜீவ சக்தியும்
தாயாருடைய ஜீவசக்தியும் இணைந்த பிறகுதான் சரீரம் உருவாகும். இந்த சரீரத்துக்கு உள்ளே உலாவுகிறது மட்டும்தான் ஆத்ம சக்தி. அந்த ஆத்ம சக்தி மட்டும்தான் கடவுளால இயக்கப்பட்டது. ஆனா சரீரம் மனிதனாகவே தொடர்பு கொள்ளப்பட்டது. தொடர்பு கொண்ட ஒரு சரீரத்துக்கு இயக்கம் மிகுந்த ஒரு ஆத்மா மட்டுமே ஆண்டவரின் பிரதின்மையால் பதிவாக்கப்பட்டு இறக்கிறது, பிறக்கிறது அப்படின்னு ஒரு முடிவு. ஒரு ஆள் சொன்னார் அருமையா, இதுதான் சிருஷ்டி ரகசியம். ஆத்மா நமக்கெல்லாம் மேலுள்ள ஒரு இறை சக்தி அந்த ஆன்மாவில் பதிவாக்கி இன்னாருக்கு நீ குழந்தையா பிறந்து இப்படி இருக்கணும் அப்படிங்கிற நிலைகளோடவே அந்த உணர்வு அலைகளிலையும் அந்த ஆத்ம சரீரத்திலும், ஆத்மாவுக்கு ஒரு ஸ்தூல சரீரம் இருக்கு, திடமற்ற ஒரு சரீரம், அதுலேயும் பதிவாகித்தான் ஒரு தாய் தந்தையினுடைய சரீர உணர்வுகளுக்குள் வாஞ்சையாக புகுந்து நாதவிந்துக்களில் கலந்து அது உடலின்பத்தின் பிறகு கருவாக பிறந்து இந்த பூலோகத்துக்கு வருகிறது என்பதை மெய்ஞானிகள் நமக்கு உரைத்து விட்டார்கள். அப்போ ஆன்மாவுக்கு தனிப்பட்ட முறையிலே இயங்குகிற ஆற்றல் இருக்கிறதா என்று ஒரு கேள்வி ஞான உலகத்தில் தோன்றியது. விஞ்ஞானிகள் இந்த சப்ஜெக்டோட முடிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நேருக்கு நேர் தெரிகிறதை மட்டுமே விஞ்ஞானத்தை உருவாக்க முடியும் சொல்லுவாங்க. தன் கண்ணுக்கோ கருத்துக்கோ புலப்படாத பற்றி அவர்கள் சொல்ல மாட்டார்கள். ஏன்னா அவங்க எதையும் பிராக்டிக்கலாக நிர்வகித்து நம்ம மக்களை வாழ வைக்கணும் என்ற நோக்கத்தில் உள்ளவங்க. ஆனால் அவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஞானத்தின் மூலமாக மக்களை தெளிவுபடுத்தணுங்கிற நோக்கத்தில் தோன்றியவங்க ஞானியர்கள். இதுதான் இதில் உள்ள உண்மை. ஒருவர் கேள்வி கேட்டார், ஆன்மா தனிப்பட்ட நிலையில் இயங்கும் மன உடையதா அல்லது மனித சரீரத்தோடு இணைந்து இயங்கும் மன உடையதா என்று ஒரு கேள்வி ஏற்பட்டது. ஆன்மாவுக்கு தனிப்பட்டு இயங்குகின்ற ஆற்றல் உண்டு, தனிப்பட்டு இயங்குகிற மனசு அதற்கு உண்டு. அதை எப்படி நீங்க நிரூபணம் செய்ய முடியும் என்று ஒரு கேள்வி ஏற்பட்டது. மனிதன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், நல்ல சாப்பிட்றான், ஆடை அலங்காரம் பண்ணுறான், நிறைய பேசுதான், எல்லா மக்களோட கூடி வாடி ஆனந்தமாக மகிழ்ச்சி பெறுகிறான். இந்த மேனிக்காக எத்தனையோ விதவிதமான அலங்காரம், வாசனை திரவியங்கள், இதற்காக ஒரு புகழ், அணிகலன்கள், இதை மெய்விப்பதற்காக சம்பாத்தியங்கள், புகழ், மரியாதைகள், இவைகளையெல்லாம் சேர்த்து இந்த சரீரத்தை வாட்டிக்கிட்டு இருந்தாலும் வளர்த்துக்கிட்டு இருந்தாலும் ஒரு நாள் இந்த சரீரத்திட்டே சொல்லாம அந்த ஆன்மா அந்த உடம்பை விட்டு வெளியே போயிருக்கு. என்னைக்கு வெளியே போறதுன்னு யாருக்கும் என்ன செய்ய முடியல, சொல்ல முடியல. எப்படி போக போகுதுங்கிறதையும் சொல்ல முடியல. ஆனா அந்த உடம்பை விட்டு அது போயிடுது. தானாக முடிவெடுத்து சென்றதா அல்லது யாரும் அடிச்சு வெளியே பத்துனாங்களா? அது தானாக முடிவெடுத்து தான் சென்றது. அந்த முடிவை அது எடுத்தது என்றால் அதற்கு உணர்வும் மனமும் இருக்கிறது என்பது இதில் தீர்மானிக்கக்கூடியது. அந்த ஆன்மா மட்டும்தான் மனிதனை இயக்குது. இப்ப நம்ம எல்லாருமே ஒவ்வொரு ஆன்மாக்கள் தான். நமக்குள்ள ஒரு ஆத்மா இருந்து இயக்கிக்கிட்டு இருக்கு. நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா இதை காண்பதற்காக யாராவது முயற்சி பண்ணீங்களா? ஆத்மாவை பார்க்கணும்னு சொல்லி யாராவது முயற்சி பண்ணீங்களா கேட்டால் ஞானிகள் முயற்சி பண்ணாங்க. அவங்க பார்த்தாங்க. சித்தர்கள், யோகியர்கள், பக்குவம் அடைந்தவர்கள் ஆத்மாவை பார்த்தார்கள். ஆனால் நம்ம யாருமே அடுத்து உள்ள மக்கள் யாரும் பார்க்கலையே. ஏன்? நம்முடைய புற மனதிலும் நம்முடைய நல் மனதிலும் நம்ம வாழ்க்கை சக்கரம் சுத்திக்கிட்டு இருக்கு. நாளை என் செய்வது, இன்றிருக்கும் தொழிலை வளப்படுத்துவது எப்படி, இந்த கடனை தீர்ப்பது எப்படி, இந்த உலக வாழ்வை பூர்த்தியாக்குவது எப்படி, பெத்த பிள்ளையை வாழ வைப்பது எப்படி, இதற்காக எடுத்துக்கொண்ட முயற்சிகள் என்ன, இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்கே தவிர இந்த ஆத்மாவை பற்றி சிந்திச்சு நமக்கு வரக்கூடிய நேரமும் கிடைக்கல. அதனால என்ன நடந்துட போகுதியா அப்படிங்கிறதுக்கு பதிலும் கிடைக்கல. அதனால இந்த ஆன்மாவை மனிதன் பார்க்கக்கூடிய விஷயத்துல அவனால தலையிட முடியல. அப்படி தலையிட்டு இருந்தவன் ஞானியாக மலர்ந்து விட்டான், எல்லாருக்கும் வழிகாட்டியாக ஆகிவிட்டான், அவன் இறைவனில் பாதியாக மலர்ந்து விட்டான். இதான் இந்த இடத்துல ரொம்ப மெய்யானது. இந்த ஆன்மாவை அப்போ சரீரத்தை நீக்கிய பிறகு மரணத்துக்கு பின் இந்த ஆத்மாவின் நிலை என்ன அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, ஒரு சப்ஜெக்டே இருக்கு. மனிதன் வாழுகிற பொழுது ஆசைகள், பாசங்கள், பற்றுகள், துரோகங்கள், வஞ்சனைகள், சூதுவாதுகள், கபடங்கள், போட்டி பொறாமைகள் இவைகளையெல்லாம் நீக்கி ஆன்மீக தன்மையோடு உள்ளத்தை அடக்கி
புலன்களை விட்டு தன்னுடைய ஆன்மாவை தன்மையப்படுத்தி ஒருவனுடைய ஆத்மா சரீரத்தை நீக்கி போய்விட்டால் அது புனித ஆத்மா, அது தெய்வத்தில் பாதி, அதுதான் மகான்கள், முனிவர்கள், சித்தர்கள், யோகியர்கள் என்று உலாவிக் கொண்டிருக்கிற ஆன்மாக்கள் அதுதான். இவைகளெல்லாம் இல்லாம சாதாரண மனிதனாகவே இருந்து சாதாரண மனிதனாகவே வாழ்ந்து அவனுடைய ஆத்மா அந்த சரீரத்தை விட்டு நீங்கியாச்சுன்னா அது இந்த உலக வாழ்க்கையில இந்த உடலோட இருக்கும் பொழுது என்னமெல்லாம் ஆசைப்பட்டுச்சோ, என்னமெல்லாம் வேணும்னு துடிச்சதோ அதெல்லாம் நிறைவேறாம போனதுனால இந்த பூலோகத்திலேயே உலாவிக்கிட்டு இன்னும் அதை பெறுவது எப்படிங்கிற தாகத்துல அமைதி இல்லாம அலைந்து பேயாக திரிந்து நாயாக திரிந்து இன்னும் ஒரு பிறவி எடுக்கிறதுக்கு காரணமாக இருந்து மீண்டும் அது பிறந்து இந்த மனித வாழ்க்கையை பெற்று அது அல்லல் படுகிறது. அடுத்த சரீரத்தை தேடுவது வர அது வெறும் ஆவியாகவே இந்த பூலோகத்தில் சுழண்டு கொண்டு இருக்கிறது. இதுதான் ஆன்மாவை மனிதன் புரிந்து கொள்ளக்கூடிய விதம். இந்த புரிந்து கொள்ளக்கூடிய விதத்துக்கு ஒரு பெரிய சக்தி என்ன சக்தினா நம்முடைய மனோசக்தி. மனோசக்தினே ஓயாம நம்ம சொல்றோம். அது எப்படி இந்த மனோசக்தி? பாரதிதாசன் அருமையான ஒரு பாடல்ல சொன்னார். அதாவது ஒருத்தர் வீட்டில் ஒரு அழகான ஒரு பெண், அந்த பெண்ணை கட்டி கொடுக்கணும். நிறைய பேர் வாராங்க, கட்டி கொடுக்க மனசுல. அந்த பெண் சொல்லிட்டான், சிறந்த வீரமும் திடமான உரமான உடல்நிலையும் யாருக்கு இருக்கிறதோ அவனை எனக்கு கட்டி கொடுங்க, எனக்கு அவர் தான் கணவனா வேணும்னு அவன் சொன்னான். பாரதிதாசன் ஐயா கல்லோ காவியமும் எழுதினாரு, கரித்துண்டுன்னு எழுதினாரு, நிறைய விஷயம் எழுதியிருக்கிறார். அப்படி சொல்லுகிற பொழுது தகப்பன் நல்ல அறிவாளி. கல்லோ காவியம் வரததாசர் பாரதிதாசனை பற்றி அது சப்ஜெக்டை சொல்லுதார். உடனே நினைஞ்சான்னா ஒரு பெரிய புன்னை மரம், மருத மரம், இப்படி 4 விதமான மரங்கள்ல மருத மரத்தை கொண்டு வந்து ஒரு பெரிய தடியாக கொண்டு வந்து ஒரு ஓரத்தில் போட்டார். போட்டு ஒருத்தனை கோடாலியை வச்சு இந்த விறகை கீறுப்பான்னார். மருத மரத்தில் அவ்வளோ சீக்கிரம் ஒளியும் கோடாலியும் இறங்காது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? தேக்கில் இறங்கும், மாவில் இறங்கும், மருதில் இறங்காது. மருத மரத்தினுடைய சக்தி. அந்த மருத மரத்தை மன்னர்கள் அந்த காலத்தில் தச்சு வேலை செய்து நமக்கு தேராக இன்னைக்கு செஞ்சு வச்சிருக்கிறான். 1000 ஆண்டுகள் இன்னைக்கு தேர் ஓடுகிறதே, அத்தனை தேரும் மருத மரத்தில் உள்ளது. இந்த மருத மரத்தை நீ கீரணும்னு சொல்லி கோடாரிகள் போட்டால் ஒவ்வொருத்தனா கீறி பார்த்தான். ஆனால் கீரை வாரவன் யாரு? இந்த பொண்ணை கல்யாணம் முடிக்குங்கிற ஆசை உள்ளவன். ஒருத்தனுக்கும் முடியலை. இன்னொருத்தன் வந்தான், அவன் எப்படியாவது இந்த மரத்தை கீறிக்கணும், இந்த பொண்ணை அடைஞ்சிடணும் ஒரு முடிவுக்கே வந்தான். அப்போ உடனே என்ன செஞ்சோம்னா அவன் மனத்தில் ஒன்று தோணுச்சு, பொண்ணு நம்ம ஒருவேளை நம்ம கீறிட்டோம்னா அந்த பொண்ணை கல்யாணம் முடிச்சா அவன் நல்லவடா இல்லாட்ட என்ன செய்யறது அப்படின்னு அவனுக்கு ஒரு எண்ணம். அந்த பொண்ணு எங்க இருக்குன்னு அப்படி பார்த்தான். ஒரு அழகான லட்சணமான பொண்ணு நினைச்சு. இத்தனை பேரும் வந்தா மரத்தை தான் பார்த்தான், கோடாலியை தான் பார்த்தான். அந்த புள்ள சிந்திக்கான். இவன் மட்டும்தான் வந்தா நம்ம முகத்தை பார்க்குறான், இவனுக்கு அறிவு இருக்கு, பெண் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் வேலையை ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னு அவ பார்த்து அவனை கொஞ்சம் ரசனையோட பார்த்தான். கோடாலி எடுத்தான், பட்டுன்னு போட்டு விறகு கறி போட்டு போயிட்டான். இதனுடைய சைக்காலஜி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அதைத்தான் பாரதிதாசன் சொன்னார், கண்ணில் கடைக்கண் காதலியர் காட்டி விட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் கூட ஒரு கடுகாகும். விரும்பின பொம்பளை ஒரே தான் ரசிச்சு பார்த்துட்டானா அந்த மனத்துல ஒரு வீரம் உடம்பெல்லாம் சிரித்து பாறையை கூட நகட்டக்கூடிய வீரம் தானா வந்துரும்னு பாரதிதாசன் சொன்னாரு. அதுதான் அவனுக்கு வந்துச்சு. அவளை பார்த்த உடனே கோடாலி எடுத்தான், போட்டு தூக்கி விறகிட்டு போட்டான். கடைசியில் அந்த பொண்ணை கட்டிக்கிட்டான். இப்பொழுது உங்களுக்கு என்ன புரியுது? நம்ம மனசு எதை விரும்புகிறதோ அதன் மீது பற்று வைக்கும் பொழுது அதுக்கு வேகம் கூடுதல். கோழையா இருந்தாலும் வீரமாகிடுவான், கோழையா இருந்தாலும் வீரமாகிடுவான். அப்ப அதுக்குள்ள இருக்குது என்னது? மனதின் உறுதி. அதுக்கு பேர் தான் மனோசக்தி. ஒரு பொருளை காண வேண்டும் என்று சொல்லி ஒரே நோக்கத்தில் போகும்பொழுது அவனுக்கு பார்வை தெளிவா தெரியும். ஒரு அறிவுல இன்னைக்கு இந்த விஷயத்தை லட்சியத்தை அடையணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அவன் மனதை செலுத்தி இருந்தாம்னா, அந்த மனத்தை அவன் ஒருநிலைப்படுத்தி கொண்டு போயிட்டாம்னா அதை ஜெயிச்சே ஆவான்.
இவ்வளவுதான். இந்த மனோசக்தி என்பதை நம்ம அறிவால நிறுத்தி நம்முடைய மனதால் அதை உறுதிப்படுத்தி இது ஒரு சாதாரண விஷயம்தான்ங்கிறத தெளிவுபடுத்திட்டோம்னா அத்தனையும் ஜெயிச்சிருவோம். அப்ப இதுக்கு வெற்றிக்குரிய ரகசியம் எங்க இருக்கு? இந்த மனசுக்குள்ளதான் இருக்கு, வேற எங்கேயுமே இல்லை. அதனால்தான் மனதை செம்மையாக்கி விட்டால் மந்திரம் செவிக்க வேண்டாம். இந்த மனம் உறுதியாகணும், மனசு பக்குவப்படணும், மனது உறுதியாகணும். உச்சிலிருந்து சகசிராரத்திலிருந்து மூலாதாரம் வரை ஒருநிலைப்பட்ட மனநிலைகளை செலுத்தி ஜீவகாந்த சக்தியை உணர்த்தி பிரபஞ்ச சக்தியை இழுத்து நம்முடைய ஆத்மாவை பார்க்கணும்னு லட்சியத்தோட தவம் வந்துட்டோம்னு வச்சுக்கிடுவோம். இந்த மனசு ஆத்மாவை பார்த்துரும். அந்த ஆத்மாவை பார்க்கும்பொழுது உடல்ல ஒரு புதிய சக்தி கிடைச்சிரும். அந்த சக்திக்கு பேர் தான் ஞான சக்தி என்பது. இந்த சக்திக்கு தான் எல்லாரும் தவம் இருந்தான். இந்த தவத்தை இருக்கிறதுக்கு மனிதன் படிக்கணும். மனதை ஒருநிலைப்படுத்தி தவத்தை இருக்க மனிதன் படிக்கணும். எல்லாம் வெற்றியாகும். ஆகையினால் எல்லாரும் மனதும் கடவுளுடைய பிள்ளைகள், எல்லா ஆன்மாவும் ஆண்டவரின் பிள்ளைகள். எல்லாருடைய ஆத்மாவுக்கும் இறைவனுக்கும் ஒரு சின்ன தொடர்பு இருக்கு. மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய இரும்பை மேல இருக்கிற காந்தத்தால இழுக்க முடியாது. அதே இரும்பை வெளியே தூக்கி போட்டாச்சுன்னா அந்த காந்தம் லேசா இழுத்துரும். ஆனா அதுவரை இழுக்காம இருந்தது என்னது? மண்ணு. அந்த இரும்பை மூடி இருந்ததனால் இடையில ஒரு தடை. இதை போல மனிதனுடைய வாழ்க்கையில் ஆசை, கோபம், களவு, பொய், சூது, வாது, வஞ்சம் அத்தனையும் இந்த ஆத்மாங்கிற காந்த சக்தியை எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, மூடி மறைச்சிருக்கு. இறைவனுங்கிற சக்தி இந்த ஆன்மாவை தொடர்பு கொள்ள காத்து இருக்கு. ஆனா மனித மாயை அதை தொடர்பு கொள்ள முடியாம தவித்துக்கிட்டு இருக்கு. அதனால இந்த அழுக்குகளை எல்லாம் நீக்கி நம்முடைய மனதை தூய்மையாக்கி மாசற்ற பீடமாக ஆக்கி ஈசனை இறைவனாக நினைத்து நம் இதய கோயிலிலே எடுத்துக்கொண்டோம். ஆனால் இந்த இகபர சுகமெல்லாம் நமக்கு சொந்தம். இந்த உலகில் நாம் காண்பதெல்லாம் வெற்றியின் ரகசியம். ஆனந்தமாக விடைபெறுவோம். வாழ்த்துக்களை கூறுவோம். பண்ணி